காடு கொள்ளாது. நாம எல்லாம் சாதுக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம கோயில்ல இருக்கக்கூடிய கோபுரங்கள்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கடவுள்கள் எல்லாம் பார்த்து ஆபாச பொம்மைகளும் சொல்றாங்க. சனாதன கொள்கையை பத்தி பேசுறாங்க. கடவுள் இல்ல கல்லுன்றாங்க. இந்துக்களே நீங்க விடுத்துக் கொள்ளுங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை நாம நிம்மதியா வாழணும். நாம இந்து கோயில்ல இருந்து வரக்கூடிய வருமானம், முன்னாடி எல்லாம் கோயிலுக்கு போனப்ப இந்துக்கா தெரியல, இப்ப அறநிலைத்துறை கண்ட்ரோல்ல போனதுக்கு அப்புறம் நம்ம சாமியை கொண்டு 1000 ரூபாய் டோக்கன் 2000 ரூபாய் டோக்கன் போறாங்க. என் சாமியை நான் கும்பிட போறேன். இதையே நீ அங்க சர்ச்சிலையோ இல்ல மசூதிலையோ நீ பண்ண மாட்டேங்கிற. அங்க இல்லாம உண்மையான பயபக்தியோட இருந்தா இருந்த இடத்துல இருந்து சிவனே சொன்னா நம்ம முன்னாடி வந்து நிற்பார். அதுதான் நம்மளுடைய கடவுள். தூங்கி எந்திக்கும் பொழுது நம்ம கும்பிடக்கூடிய சூரிய நமஸ்காரமே ஒரு கடவுள் தான். அதனால நம்ம கடவுளை நாம பாக்குறதுக்கு காசு கொடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேணுமா நம்ம பூஜாரிகளுக்கு போடுவோம். ஏன்னா சிவனே அவங்கதான் காலம்புறா காத்து கிடக்குறாங்க. சிவனோட காலடியில விழுந்து கிடக்காங்க. நமக்காக நம்ம வேதனைகளை அவங்க கிட்ட போய் சொல்றாங்க. பூஜாரி தட்டுல போடுங்க, அந்த குடும்பம் உழைச்சிட்டு போகும். தயவு செய்து உண்டியல்ல காசு போடாதீங்க. ஏன் சாமியை ஏன் தொப்புள் கொடிவரை எங்க அம்மா சொல்லி கொடுத்தத தப்புன்னு சொல்றதுக்கு எவனுக்கு உரிமை இருக்கு? எவனுக்கு உரிமை இருக்கு? கேள்வி கேட்கலாமா இல்லையா? நம்ம வீட்டு சாமியை மட்டும் 1000 மாதாச வார்த்தைகள் பேசுவாங்களாம், கல்லும்பாங்களாம், கருமம்பாங்களாம். நம்ம ஐயப்பன் சாமியை பார்த்து ஒரு அம்மா பாடி இருந்தது. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். நான் என்ன சொல்றேன், என்ன சாமி கும்பிடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? சாமி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? ஏன் கடலை குறை சொல்றதுக்கு நீ யாரியா? அதுக்காக நாங்களாம் ஓட்டு போட்டு நாட்டு அமர வச்சோம். நாங்க ஓட்டு போட்டு உன்னை உட்கார வைக்கிறோம். ஏன் சாமியை குறை சொல்றதுக்கு யாரையா உன்னை உட்கார வைக்கிறோம்? கேள்வி கேட்கறாங்க. ஏன் கடவுளை ஏன் சாமியை குறை சொல்றதுக்கு நான் உன்னை ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறேனா? நிப்பாட்டுங்க. இந்துக்களுக்கு துரோகம் பண்ற எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் உனக்கு ஓட்டு போட மாட்டேன். முன்னாள் 1000 கோடி எங்களுக்கு லாபம் எப்படிவானா பயப்படுவானா? சிறுபான்மையினர் ஓட்டுகளுக்காக அத்தனை சலுகைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த துரோகம் செய்யக்கூடிய அரசு இந்து மக்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எந்த சலுகையும் தரதில்லைங்க. எத்தனை கோயில்கள் சிதிலமடைந்து கிடக்கு. எத்தனை கோயில் நம்ம கும்பிடுறதுக்கு வழி இல்லாம மண்மூடி குழுந்து கிடக்கு. இந்த அரசாங்கம் நம்ம அறநிலைத்துறையில இருந்து வரக்கூடிய வருமானத்தெல்லாம் எடுத்து இந்த அரசாங்கம் நடத்துகிறார்களே, நம்ம எத்தனை கோயில் எடுத்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை கேட்டோமா, நீங்க எனக்கு கொடுக்கவே வேணாயா, ஏன் ஆசைப்பட்டு நான் என் கோயிலை சரி பண்ணிக்கிறேன், அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்து கலாச்சாரம் இந்து மக்கள் அழியணுங்கிறது மட்டுமே குறிக்கோளா வச்சிருக்காங்க. நாம இன்னைக்கு பதவி எடுப்போம். ஏன் கடவுளை கல்லுன்னு சொல்ற எந்த ஆட்சியும் தேவையில்லை, ஏன் கடவுளை கல்லுன்னு சொல்லக்கூடிய எந்த அரசியல்வாதியும் தேவையில்லை அப்படிங்கிற பதவியை எடுத்து இந்து மக்கள் ஒற்றுமையா நின்னா நம்ம சாமியை குறை சொல்ல, நம்ம சாமியை குத்தம் சொல்ல, நம்ம சாமியை கல்லுன்னு சொல்ல, சனாதனத்தை மூட நம்பிக்கைன்னு சொல்ல பயப்படுவானா பயப்பட மாட்டானா? இனி ஒரு காலம் எந்த இந்து மக்களையும் எந்த இந்து கடவுள்களையும் உதாசீனப்படுத்தக்கூடிய அரசு ஆட்சியில் அமர முடியாதுங்கிற ஒரு பயத்தை உருவாக்க முடியுமா? நம்மளால உருவாக்க முடியுமா? அதை இந்த இடத்துல இருந்து நம்ம தொடங்கலாமா? என் கடவுளை எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் கடவுளை கல் என்று சொல்கின்ற எவரும் எங்களுக்கு தேவையில்லை, எவரும் எங்களுக்கு தேவையில்லை. என் கடவுளை கல் என்று சொல்கின்ற இந்துக்களை துவம்சம் செய்கின்ற எந்த அரசும் எங்களுக்கு தேவையில்லை. சனாதனத்தை மூட நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய எவரும் எனது ஊருக்குள் வருவதற்கு உரிமை இல்லை. என் கடவுளே எனக்கு எல்லாம் வல்ல ஈசனே எனக்கு எல்லாம். என் கடவுளை கல் என்று சொல்கின்ற எவராகினும் இங்கே வந்து உபதேசம் செய்து விடலாம் என்று எண்ணாதீர்கள். கண்டிப்பாக கல்லடிப்பட்டு சாவத்தான் போகிறீர்கள். அண்டே மாதிரி